ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகத்தில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், மருத்துவம், வாழ்வியல் மற்றும் ஆன்மீகம், இந்த 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இது மனித வாழ்க்கைக்கு அச்சாணியாக திகழும் 10ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய 4வது தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவம். இந்த பாவம் சிறப்பாக அமையும் பொழுது அதற்கு 5ஆம் பாவமான 2ஆம் பாவம் பலம் பெறுகிறது. அதற்கு 5ஆம் பாவமான 6ஆம் பாவமும் பலம் பெறுகிறது. இது பொருளாதாரத்துக்கும், எதிரி கடன் நோய் கட்டுப்பாட்டிற்கும் மற்றும் வெளி வட்டார பழக்க வழக்கத்திற்கும் ஆகச்சிறந்த பாவம் என்பதில் மாற்ற கருத்தில்லை. ஆனால் குடும்பத்திற்கும் நமது முதல் குழந்தையினுடைய ஒழுக்க பழக்க வழக்கங்களுக்கும் இது சரியான பாவமாக இல்லை. நமது தந்தையினுடைய ஜீவனம் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்மளுடைய 10ஆம் பாவம் அமையும். நமது தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறு இருக்கிறதோ அப்படி 10ஆம் பாவம் அமையும். மனைவியினுடைய உடல்நலம் எவ்வாறு இருக்கிறதோ அதை சார்ந்து இந்த 10ஆம் பாவம் அடையாளம் காட்டும். மனைவி அல்லது வாழ்க்கை துணையினுடைய தாய் எப்படி இருக்கிறார்களோ அது சார்ந்த விஷயங்களை 10ஆம் பாவம் அடையாளம் காட்டும். தந்தையினுடைய வாக்கு, ஜீவனம், தொழில், பொருளாதாரம், போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த 10ஆம் பாவம் அடையாளம் காட்டும். எதிரியினுடைய குழந்தை 10ஆம் பாவம் அடையாளம் காட்டும். பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு எந்த வகையில் வருகிறது என்பதையும் இந்த 10ஆம் பாவம் அடையாளம் காட்டும். ஆக இந்த 10ஆம் பாவத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரங்கள் எந்த கிரகத்துக்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய சொந்தமான அதே அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்கள் தான் 2ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திலேயும் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளலாம். இதில் 2ஆம் பாவம் பலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் இவர்கள் கடன் வாங்காமல் பொருளாதாரத்தை போட்டு தொழில் நடத்துவார்கள். 6ஆம் பாவம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு 2வது திரிகோணமான 10ஆம் பாவத்துக்கு 2வது திரிகோணமான 6ஆம் பாவம் பலமாக இருக்கும் பட்சத்தில் அதிகார தோரணையுள்ள ஜீவனங்கள் அமையப்பெற்று செல்வாக்கோடு இருக்கிறார்கள். இதில் 10ஆம் பாவம் சிறப்பாக அமையும் பட்சத்தில் சுய தொழில் செய்து மிக சிறப்பாக வாழ்கிறார்கள். இப்படி ஒரு பாவத்திற்கும் இன்னொரு பாவத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு பாவத்துக்குரிய உறவுக்கும் இன்னொரு பாவத்துக்கும் ஊருக்கு இருக்கக்கூடிய உறவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இப்படி தனித்த ஒரு பாவங்கள் இயங்குவதில்லை அல்லது செயல்படுவதில்லை. தனித்த ஒரு பாவங்கள் மூலம் ஒரு பலனை அறுதிட்டு சொல்லவும் முடியவில்லை என்பது கடந்த 25 வருட அனுபவங்கள் அடையாளம் காட்டுகிறது. வியாபாரம், ராஜசன்மானம், குதிரை சவாரி, குத்துச்சண்டை, அரசாங்க உத்தியோகம், சேவை, விவசாயம், வைத்தியம், கீர்த்தி, புகழ், மறைத்து வைக்கப்பட்ட புதைகள், தியாகம் முதலியன, உயர்ந்த அந்தஸ்து, குரு, ஆசிரியர்கள், தெய்வீக எந்திரங்கள், புனித பாராயணம், மந்திர உச்சாடனம், தாயார், புண்ணியத்தின் அளவு, மருந்து, தொடை, தெய்வம், மந்திர சித்தி, அபிவிருத்தி, தத்துப்புத்திரன், எஜமானத்துவம், சரியான பாதை, சுயமரியாதை, கௌரவித்தல், இளவரசன், புகழ், போதனை செய்யும் திறமை, அதிகார பதவி, செல்வாக்கு, சுய கட்டுப்பாடு, அதிகார தோரணை இவை அனைத்தையும் அடையாளம் காட்டக்கூடியது 10ஆம் பாவம் என்ற சொல்லக்கூடிய தசமகேந்திரம். 10இல் குருவும் அந்த வீட்டுக்குடையவனும் சேர்ந்திருக்கு எந்த ஒரு தொழிலையும் குறைவின்றி செய்யக்கூடிய தகுதி இருக்கிறது. சனி 10இல் நிற்க யாத்திரை, தவம், பயணம் உண்டு. அந்நிய தேசம் இவர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. 12இல் ராகு, 4, 10க்குரிய ராசிகள் சரராசியாக அமைவிடங்களில் சனி நின்று சுக்கிரனோடு சந்திரனும் கூடி 10 அல்லது 12ஆம் பாவங்களில் இருக்க சனியும் ராகுவும் 4ஆம் ராசியில் நின்றாலும் அல்லது 4ஆம் ராசியை பார்த்தாலும் 12இல் குரு இருந்தாலும் அந்நிய பிரதேசங்கள் இவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் நீர் ராசிகளான கடகம், விருச்சிகம், மீனம் இதில் ஏதாவது தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய தசாபுத்தி இருக்கும் பொழுது நிச்சயமாக வெளியூர், வெளிநாடு என்பது இவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது.
அடுத்து அதிக முயற்சி இல்லாமல் 10ஆம் வீட்டோன் 9ஆம் ராசியில் பலம் பெற ஏதாவது நட்பு ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் 9ஆம் பாவத்துக்குரிய கிரகத்தோடு தொடர்பு பெற அதிகமான முயற்சியும் சிரமமும் இல்லாமல் நோகாமல் நோம்பி கும்பிடக்கூடிய தகுதியுள்ளவன். அதாவது தந்தைக்கு பிறகு அவர்கள் அந்த யோகத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த அஸ்திவாரம் முதலீடு அனைத்தையும் தந்தை ஏற்கனவே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளலாம். விருது பெறக்கூடிய தகுதியுள்ள அமைப்பு என்று பார்க்கும்போது 10ஆம் வீட்டோன் சூரியன் சந்திரன் கடகம் சிம்மம் இவ்விரு ராசிகளில் இருந்தாலும் பட்டாபிஷேக மன்னர்களால் ஜீவிக்கப்படுகிறான் அல்லது மரியாதையோடு நடத்தப்படுகிறான் என்பது காண முடிகிறது. கங்கா தீர்த்தம் 10இல் ராகு அல்லது 10ஆம் ராசி மீனமாக இருந்து குரு நின்றாலும் அல்லது சந்திரன் இருந்தாலும் இவனுக்கு கங்கா தீர்த்தம் போன்ற முதலிய புண்ணிய தலத்தில் நீராடக்கூடிய வாய்ப்புகள் அமைந்து அதன் மூலம் புண்ணியம் பெறுகிறார்கள். பூஜை 10ஆம் வீட்டோன் சுபக்கிரகங்களோடு சேர்ந்து அவனுக்கு இருபக்கம் இருக்கும் கிரகம் பலம்பித்து இருப்பாரையாயில் அவர் எந்த காலத்திலும் சோடை போகாத ஒரு தெய்வத்திற்கு பூஜாரியாக வாழ்ந்து முடிக்கிறார் என்பது காண முடிகிறது. அவமானத்தை பெறக்கூடியது சந்திரன் சனி சூரியன் குரு புதன் இவர்கள் கூடி 10ஆம் ராசியில் இருக்க அந்த ராசியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாபக்கிரகங்களிலிருந்து அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் தொழிலில் அவமானத்தையும் நஷ்டத்தையும் தவறாமல் அள்ளி தந்து விடுகிறது என்பது காண முடிகிறது. பொய்யின்றி நல்ல காரியங்களை செய்யக்கூடிய தகுதி சந்திரன் என்ற ராசி 10க்குடையவன் எந்த அங்கிசையில் இருக்கிறானோ அந்த அங்கிசாதிபதி பலம் பெற்று குருவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் பொய் பித்தலாட்டம் இல்லாமல் நற்கர்மங்களை செய்து வாழக்கூடிய தகுதியோடு இருக்கிறான். ஞான மார்க்கம் என்று போலுக்கும்போது செவ்வாய் சனி குரு புதன் சூரியன் இவர்கள் ஐவரும் ஒருவர் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் குருவோ சனியோ புதனோ செவ்வாயோ ஆட்சி வீடாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் அதீத தைரியசாலியான ஒரு மனிதனாக மாறி நற்கர்மங்களை செய்யவர்களாக இருக்கிறார். நல்லவர்களை பழிக்கக்கூடிய தன்மை 10ஆம் வீட்டோன் கொடிய கோட்களின் ஒருவனாக இருந்து நீச்சம் பெற்று 6, 8, 12 ராசியில் இருக்க பிறந்தவன் அந்த ஜாதகனை அனைத்து மக்களும் பழிப்போடு நடத்துகிறார்கள் அல்லது பழிப்பு செயல்களோடு அந்த பழிப்புகளோடு கூடிய வாழ்க்கை வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார். நற்செயல்களை செய்யக்கூடிய நன்மையுள்ள 10ஆம் வீட்டோன் நற்கோள்களில் ஒருவராக இருந்து அந்த வீட்டுக்குரிய கிரகம் நின்ற வீட்டுக்கு 2, 12 நற்கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மிகப்பெரிய யோகத்தை அமைத்து தந்து விடுகிறார்கள் அல்லது நற்செயல்களை செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை அமைந்து விடுகிறது. யாகம் செய்தல் என்று பார்க்கும்பொழுது 10ஆம் வீட்டோன் குருவாகி உச்சம் பெற்று சந்திரன் உடன்கூடில் அந்த ஜாதகன் யாகம் சம்பந்தப்பட்ட பூஜை புனஸ்காரங்களை செய்கிறார். 10ஆம் ராசியதிபதியை குரு சந்திரன் பார்க்கில் அவர்கள் யாகத்தையும் பூஜையையும் புனஸ்காரங்களையும் செய்து பலன் பெறுகிறார்கள் அல்லது பெருமை பெறுகிறார்கள் என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. அரசர்களுக்கு சமானமான அமைப்பை கொண்டவர்கள் குருவோடு சனியும் சந்திரன் சுக்கிரன் கூடியிருக்க இவர்கள் நால்வரில் யாரும் நீச்சம் பெறாமல் இருக்க அல்லது நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை பெறாமல் இருக்கும் பொழுது இவர்கள் பூரண நற்கர்மங்களை செய்து அரசர்களையும் அரசாங்கத்தில் இருப்பவர்களையும் தன் வசம் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கிறார்கள். இவர்கள் ஆகச்சிறந்த குருமார்களாக இருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. 10ஆம் வீட்டோன் சுபருடன் கூடி சுபக்கிரகங்களால் பார்க்கப்பெற்று சுபக்கிரகங்களுடைய நட்சத்திரத்தை பெறும் பொழுது பிராமணர்களாலும் பிரம்மவத்தைகளாலும் நல்ல மேலான பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இதில் பாவச் செயல்களை செய்பவர்கள் 12இல் சனி 8, 10இல் கேதுவும் லக்கணத்தில் சந்திரன் இருந்து மற்ற கிரகங்கள் பார்க்க 10இல் செவ்வாய் இருக்க அந்த ஜாதகன் பலமான பாவ செயல்களை செய்து அதன் மூலம் அந்திம காலத்தில் அவல நிலையோடு வாழ்ந்து முடிக்கிறார். அடுத்து சன்னியாசி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10க்குரியவன் நாளுக்குரியவன் திரிகோண ஸ்தானங்களில் நின்று ராகு கேது மற்றும் உள்ள பாவக்கரங்கள் ஒன்று சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு தொடர்பு பெற இவர்கள் சன்னியாசியாக வாழ்ந்து கேவலமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதிகளோடு வாழ்ந்து மடிகிறார்கள் என்பது காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தற்போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் இன்னும் ஒரு மாதம் அல்லது 2 மாதம் வரை நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த பதிவுகள் சொல்லக்கூடிய யோகம் அவயோகம் ஜாதக பலன்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து வித தகவல்களுக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தில் பொருந்தக்கூடிய தன்மையுள்ள ஜாதகங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது.
அத்தனையும் உங்களுக்கு ஒரு கரும்பலகையில் அல்லது உங்களை அந்த ஜாதகத்தை பார்க்கும் நிலையோடு உங்களுக்கு விவரிக்க தயாராக இருக்கிறேன். இதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் அதிகமாக ஆட்சி சென்றிருக்கிறார்கள். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்தியாவையும் உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதில் துலா லக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆந்திர பிரதேசத்தை தலைமை தாங்கும் தகுதியுள்ள பொறுப்போடு ஆட்சி செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எந்த லக்கணத்துக்காரர்கள் சிறப்பாக அமைகிறார்கள் என்ற தகவல்களை இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு பதிவுகளிலும் தொடர்ந்து என்னோடு பயணித்து பாருங்கள். இது நடைமுறை அனுபவத்தில் ஒத்துப்போகக்கூடியதாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்னம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. இது போன்ற பதிவுகளை நீங்கள் காணும் பொழுது இந்த பதிவுகளில் உள்ள தகவல்கள் உங்களுடைய நண்பர் இதற்காக காத்துக்கொண்டிருக்கலாம் அல்லது தேடிக்கொண்டிருக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பதிவுகளை எல்லோரும் பகிருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்வது உங்களுடைய விருப்பமல்ல. அதை பற்றி நான் பெரிய எதிர்பார்ப்பில்லை. ஆனால் நான் தரக்கூடிய பதிவுகள் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை சலனப்படுத்தி இருக்க வேண்டும். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பட வேண்டும் அல்லது ஒரு புது தகவலை சொல்ல வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டே இந்த பதிவுகள் போடப்படுகிறது. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே.